Hi students, good afternoon. Today class we are going to talk about the architecture of the ancient Egypt. In previous class itself, I have talked about the contributions of the Egyptian civilization to the world. On the basis of that, today we are going to discuss about the architecture of the ancient Egyptian civilization. So, in the architecture of the ancient civilization, we have to mention the Pyramid of Gizeh. Pyramid of Gizeh is an important pyramid which was constructed during the ancient Egypt. And it was constructed during the rule of the Pharaoh Khufu. Khufu, during the period of Pharaoh Khufu, 3 pyramids were constructed, and among the three pyramids, the Khufu pyramid, Gizeh pyramid is very important. And this pyramid, which was constructed in the year 2900 BC, the area of this Gizeh pyramid is 14 acres were utilized to construct the Pyramid of Gizeh. While talking about the base of the Pyramid Gizeh, it is 755 feet. Regarding the height of the Pyramid Gizeh, it is 481 feet. So, how much of stones were utilized to construct this Pyramid of Gizeh was constructed by using 23 lakhs of stone slabs. So 23 lakhs of stone slabs were utilized to construct the Pyramid of Gizeh. Due to its vast size, the pyramid is recording as one of the wonders of the ancient world at that period. போன கிளாஸ்ல வந்து பார்த்தோம் பண்டைய எகிப்துடைய உலகத்திற்கு வழங்கிய பண்டைய எகிப்து உலகத்திற்கு வழங்கிய நன்கொடைகள்ல முன்னாடி கொஞ்சம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் போன கிளாஸ்ல. இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பண்டைய எகிப்துடைய கட்டிடக்கலை, பண்டைய எகிப்திய நாகரிகத்துல இருந்த கட்டிடக்கலை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதுல குறிப்பா நம்ம வந்து சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தி பிரமிட் ஆஃப் கிசே. கிசே பிரமிடோடைய கட்டமைப்பை பத்தி நம்ம வந்து பேச போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல. சோ கிசே பிரமிடு வந்து மிக முக்கியமான ஒரு பிரமிடாக கருதப்படுகிறது. ஏன்னா இது வந்து ஒரு மிக பெரிய பிரமிடாகவும் கருதப்படுகிறது. சோ இந்த கிசே பிரமிட்ல வந்து முக்கியமாக பரோ கூஃபு உடைய ஆட்சி காலத்துல 3 விதமான பிரமிடுகள் வந்து கட்டப்பட்டது. அந்த 3 விதமான பிரமிடுகள்ல இந்த பிரமிடு வந்து மிக முக்கியமான பிரமிடாக கருதப்படுகிறது. ஓகே ஃபைன். இது வந்து எந்த ஆண்டு வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப 900 BCல இது வந்து கட்டப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பரப்பளவு எவ்வளவு பரப்பளவு வந்து இதுக்கு யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 13 ஏக்கர் பரப்பளவு பயன்படுத்தப்பட்டது. கட்டப்பட்ட ஆண்டு 2900, பரப்பளவு 13 ஏக்கர். இதனுடைய பேஸ் அடித்தளம் வந்து எவ்வளவு ஆழம் அப்படின்னு பார்த்தோம்னா 755 அடி. ஹைட் பார்த்தோம்னா உயரம் 481 அடி கொண்டு இந்த பிரமிடு கட்டப்பட்டது. அண்ட் இதுல எத்தனை கற்கள் வந்து இதுல பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப 23 லட்சம் கற்கள், ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீளமான அந்த கல் போன்ற அமைப்பு வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. தி பெர்ஃபெக்ட் ஃபினிஷ் of its construction and the balancing of weight in conical shape proves the superb architectural skills of the Egyptians. So இவ்வளவு கற்கள் வந்து பயன்படுத்தி கட்டப்பட்டதனாலும் கோனிக்கல் ஒரு கூம்பு போன்ற அமைப்பில் கட்டப்பட்டதினாலும் இதனுடைய சிறப்பம்சம் வந்து இது வந்து ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதன் மூலமாக
நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எகிப்தியர்களுடைய அந்த திறமையான கட்டிடக்கலையை நாம் அறிந்து கொள்கின்றோம். இது வந்து சைஸ்ல வந்து ரொம்ப பெருசா இருந்ததுனால, due to its vast size and constructional skill, the pyramid Gizeh is recorded as the ancient wonders of the world. பண்டைய உலகத்தின் அற்புதங்களில் ஒன்றாக இந்த பிரமிடு வந்து கருதப்பட்டது. சோ இதுதான் வந்து ஐ மீன் தி பிரமிட் ஆஃப் கிசே கூஃபு காலத்துல கட்டப்பட்ட பிரமிட். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பிள் ஆஃப் கர்னாக், கர்னாக் கோயில். So what is the importance of this temple of Karnak? While talking about the temple of Karnak, the Egyptian rulers of different periods have part by part constructed this temple. இது ஒரு நபரால் மட்டும் கட்டப்பட்டது அல்ல, பல பரோக்கள் இணைந்து கட்டப்பட்ட ஒரு கோயில். It is the largest building of the ancient Egypt. While talking about the buildings of the ancient Egypt, we have considered this temple of Karnak as a largest building. அதாவது பண்டைய எகிப்துடைய கட்டிடங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு கட்டிடமாக கருதப்படுகிறது. Its great hall was 388 feet wide and 170 feet deep. இதுல வந்து ஒரு அரங்கம் வந்து இருக்கு. அந்த அரங்கத்துடைய அகலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 338 அடி அகலமும் 170 அடி ஆழமும் கொண்டதாக அந்த அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. And apart from that, the massive roof supported by pillars whose height was 79 feet. இதனுடைய மேற்கூரை வந்து தூண்களால் தாங்கப்பட்டுள்ளது. அதனுடைய உயரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 79 அடி உயரத்தை கொண்டது இந்த டெம்பிள் ஆஃப் கர்னாக். Then this hall of the temple of Karnak, having pillars, is regarded as the greatest pillar hall constructed in the world. இந்த அரங்கத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது உலகத்திலேயே மிக சிறந்த ஒன்றாக இந்த அரங்கம் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அதனுடைய தூண்களின் காரணமாக இது சிறப்புத்தன்மையை பெற்றது. So this is the temple of Karnak. கர்னாக் கோயிலை பத்தி இதுதான் வந்து டீடைல். Again சொல்றேன், largest building of ancient Egypt. There is one hall which was constructed with 388 feet wide and 170 feet deep. The massive roof of that hall, it might be supported by pillars whose height may be 79 feet. The hall which having the pillars is recorded as the greatest pillar hall constructed in the world. உலகிலேயே மிக சிறந்த அரங்கமாக கருதப்படுகிறது. So next one, சோசர். தமிழ்ல சோசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Fine. The pyramid of Pharaoh Sosur, which was constructed in 3150 BC, it is considered as the important pyramid. Apart from that, at Saqqara, there may be a beautiful temples were constructed. And Saqqara pyramid, which was constructed, and this too is important. And this pyramid at Saqqara, which was built up with the help of the black stones. So it also proved one of the ancient Egyptians, important architectural building. And by means of that, we came to know about that the Egyptians were very great builders. So இதுல என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரமிட் ஆஃப் சோசர். சோசர் என்ற பரோவிற்காக கட்டப்பட்ட பிரமிடும் மிக முக்கியமான ஒன்று. சோசர் என்ற பரோவிற்காக கட்டப்பட்ட பிரமிடும் மிக முக்கியமான ஒன்று. அது தவிர சக்காரா என்ற இடத்திலும் பிரமிட் என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. சோ இந்த பிரமிடானது எதனால் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ள ஒரு பிரமிட் ஆகும். இது தவிர
Beautiful and vast temples at Luxor, Amarna were constructed. இது தவிர லக்சார் என்ற இடத்திலும் அமர்னா என்ற இடத்திலும் நிறைய கோயில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. முதல்ல நான் சொல்லியிருக்கேன், நானு எகிப்தியர்கள் எத்தனை கடவுள்களை வணங்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 4ஆம் அமனட்டப் வந்து சன்காடை மட்டுமே வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவருடைய மறைவிற்கு பின் மீண்டும் வந்து அவங்க கடவுள்களை வணங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். சோ நிறைய கோயில்கள் வந்து கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எகிப்தியர்கள் ஒரு சிறந்த கட்டிடக்கலை நிபுணர்கள் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரிய வருகிறது. Now we pass on to the art of writing. Next side heading is art of writing. See, while talking about the art of writing, எழுத்து முறையை பத்தி நம்ம வந்து பேசுறப்ப, ancient Egyptians were the first people who invented the art of writing in the world. This invention is regarded as one of the greatest achievements of the man in world. And the art of writing has made it possible for man to record his thoughts, his experience, his experiments in the field of science, and his experience of life of the world, etc. It would be recorded by means of this art of writing. For the knowledge of the people of the succeeding generation also, this was recorded by means of this art of writing. Fine. Previous to the invention of art of writing, all such knowledge and human experience used to get generally disappeared in the world. Due to the art of writing, each and everything which was happened should be recorded, and it would be available permanently for the people of succeeding generation. So what is the importance of art of writing? Art of writing உடைய importance என்ன? Before the invention of the art of writing, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, art of writing எழுத்து முறை தோன்றுவதற்கு முன்னாடி மனிதன் தனது எந்த ஒரு நிகழ்வையும் பாதுகாத்து வைக்க முடியாமல் போனது. எழுத்து முறை தோன்றியதுக்கு அப்புறம் அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய கருத்துக்கள், அவனுடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்முறைகள் அனைத்தையுமே வந்து அவன் என்ன பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாதுகாத்து வைத்தான். சோ அதுக்கு தவிர பின்னால வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அது வந்து பாதுகாக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி அந்த சக்சீடிங் ஜெனரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய பிற்கால சந்ததியினர் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பானது கிடைக்கவில்லை. ஆனால் எழுத்து முறை தோன்றியதற்கு அப்புறம் இந்த வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்தது. சோ அடுத்து நம்ம இதுல என்ன சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆஃப்டர் யூட்டிலைசிங் தி ஆர்ட் ஆஃப் ரைட்டிங், இந்த நமக்கு வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்வு வந்து நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, they recorded their thoughts, their ideas, everything by means of this art of writing. எல்லாத்தையும் வந்து சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா நம்ம வந்து பேசுறப்ப எகிப்தியர்களுடைய ஆர்ட் ஆஃப் ரைட்டிங்க பத்தி பேசுறப்ப, they utilize the symbols for the words of Egyptian language. The script of the symbols is known as hieroglyphic. So it is known as hieroglyphic. In Greek language, hiero means sacred. So they utilize the hieroglyphic method. From that of their rapid writing, the priest evolved gradually a script of science by pictures in the year 3500 BC. It was called as hieratic script. So not only hieratic script, but in 8th century BC also, a new script was introduced, which was known as the Demotic script. So which had 24 signs, which could be easily used by the common people. So art of writing la na enna sollirken appdin solittu pathina, the
Egyptians were the first who had invented the art of writing. எழுத்து முறையை முதல்ல தோற்றுவித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த எகிப்தியர்கள் தான். அதுக்கு பின்னாடி நம்ம சுமேரியர்கள் அவங்க எல்லாம் டெவலப் பண்ணதை நம்ம வந்து படிப்போம். எதுக்காக இந்த எழுத்து முறை தோன்றியது? தனது சிந்தனைகளையும் தனது கருத்துக்களையும் தனது செய்முறைகளையும் பல்வேறு துறைகள்ல குறிப்பாக அறிவியல்ல அவங்க சாதிச்சதெல்லாம் எழுதி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பயன்படுத்தப்பட்டது. குறிப்பா எகிப்தியர்கள் வந்து படங்கள் வரைந்து நடவடிக்கைகள் மூலமாகவும் தங்களது நடவடிக்கைகளை படமாக சித்திரமாக வரைந்து அதை பயன்படுத்தினார்கள். இந்த சித்திர முறை என்னவென்று அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைரோகிளிபிக். நான் இங்க கொடுத்திருக்கேன், ஹைரோகிளிபிக் என்று அழைக்கப்பட்டது. சோ இந்த ஹைரோகிளிபிக் வந்து மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது கிரேக்க மொழியில ஹைரோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாக்ரெட், புனிதமானது. ஹைரோ அப்படின்னா புனிதமானது என்று அர்த்தம் கிரேக்க மொழியில. அதனால இந்த எகிப்தியர்களுடைய சித்திர எழுத்து முறை ஹைரோகிளிபிக், தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க, என்று அழைக்கப்பட்டது. 8வது நூற்றாண்டுல வேற ஒரு ஸ்கிரிப்டம் வந்து எழுத்து முறையும் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பேரு டெமாட்டிக். சோ டெமாட்டிக் என்று அழைக்கப்படக்கூடிய எழுத்து முறையும் அவர்களால் கண்டறியப்பட்டது. இந்த டெமாட்டிக் எழுத்து முறையில there may be 24 signs, 24 எழுத்து வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டது, which could be easily used by the common people. அதாவது செல்வந்தர்கள் மற்றும் ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இல்ல, சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய 24 சைன்ஸ், சிம்பிள்ஸ், வடிவங்களை வந்து பயன்படுத்தி டெமாட்டிக் ஸ்கிரிப்ட் என்று அழைக்கப்படக்கூடிய புதிய எழுத்து முறை வந்து தோன்றியது 8வது நூற்றாண்டுல. So next, material for writing. எழுத்துக்காக எந்த ஒரு மெட்டீரியல் பயன்படுத்தப்பட்டது? சோ எழுத்துக்காக என்னென்ன மெட்டீரியல் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப, in other period they used the stone and the wooden planks in order to write. சோ முதல்ல வந்து எகிப்தியர்கள் வந்து ஆரம்பத்துல கற்கள் மற்றும் மரப்பலகையை கொண்டு எழுத பொறிக்க ஆரம்பித்தனர். எழுத்துக்களை வடிவங்களை பொறிக்க ஆரம்பித்தனர். Later on they invented a new method which was called as the papyrus. Papyrus என்ற மரத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த இலைகளை வைத்து எழுத ஆரம்பித்தனர். The split into thin strips. அந்த இலைகளை வந்து ஒரு சின்ன என்ன சொல்றது மெலிதான ஒரு இதா மாத்தி அதுல இந்த சித்திர எழுத்துக்களை பொறிக்க ஆரம்பித்தனர். For that they have utilized a separate pen. அதற்காக தனியாக ஒரு எழுதுகோலையும் பயன்படுத்தினர். And what about the ink? They used the black ink which was made up of water, gum and soft carbon. நீர், அந்த என்ன சொல்றது கம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒட்ட வைக்க பயன்படக்கூடிய ஒரு பசை மற்றும் சாஃப்ட் கார்பன், நிலக்கரியை பொடியாக்கி மேபி அதை வச்சு வந்து கலந்து மூன்றையும் கலந்து மையா உருவாக்கி அந்த மைய வந்து எழுத பயன்படுத்தி இருக்கிறார்கள். And the Egyptians wanted a larger sheet to write. They pasted the papyrus sheet together with overlapping edges. நம்ம நீளமா எழுதணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பேப்பருங்க பத்தாதுல, இப்ப இருக்கிற பேப்பர் கிடையாது, பேப்பரஸ் என்ற மர இலையில தான் அதை வந்து பண்றாங்க. அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு வச்சு நீளமா அதை வந்து இணைத்து எழுத ஆரம்பித்தனர். And next is how this art of writing spread to other places. Due to the Egyptian conquest of Crete, Palestine, Libya, the people of that places came to learn about the Egyptian writing. By means of trade also, the art of writing of the Egypt spread to other places. எவ்வாறு பிற இடங்களுக்கு பரவியது? நான் முதல்ல போன கிளாஸ்ல சொன்னேன், எகிப்தியர்கள்ட்ட இருந்து கிரேக்கர்களுக்கு எல்லாமே அறிவியல் எல்லாமே போச்சு.
அறிவியல் கிரேக்கர்களுக்கிட்ட இருந்து ரோமானியர்களுக்கு பரவியது. ரோமானியர்கள் தான் உலகத்திற்கு பரப்பினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன கிளாஸ்ல வந்து சொன்னேன். சோ கிரீட் என்று அழைக்கப்பட பகுதி, பாலஸ்தீனம், லிபியா போன்ற பகுதிகளின் மீது எகிப்து படையெடுத்ததன் காரணமாக இந்த ஹைரோகிளிப்டிக் மற்றும் டெமாட்டிக் என்ற எழுத்து முறை பிற பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பித்தது. அப்பகுதி மக்கள் அதை கற்றுக்கொண்டனர். மேலும் வணிகம் மற்றும் வணிகம் சார்ந்த தொடர்புகளின் காரணமாகவும் இந்த எழுத்து முறை பிற பகுதிகளுக்கு பரவியது. சோ இவ்வாறுதான் பிற பகுதிகளுக்கு இந்த எழுத்து முறையானது பரவி இருக்கலாம். Then development of this art of writing, இதனுடைய மேம்பாடு, இது எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப, from the Egyptian script of writing, the Phoenicians invented 22 alphabets of the English language. நல்லா கவனிக்கணும். இவர்களுடைய இந்த எழுத்து முறையின் காரணமாகத்தான் பொனீசியர்கள் ஆங்கில மொழியின் 22 எழுத்துக்களை உருவாக்கினார்கள். எதை அடிப்படையாக வைத்து அப்படின்னு பார்த்தோம்னா, எகிப்தியர்களுடைய எழுத்து முறையை அடிப்படையாக வைத்துத்தான் பொனீசியர்கள் ஆங்கில மொழியின் 22 எழுத்துக்களை உருவாக்கியவர்கள். அவர்களுக்கு அப்புறம் the Greek who completed the 26 alphabets of the English language by including or by inventing the use of 4 more alphabets. இவங்களுக்கு அப்புறம் கிரேக்கர்கள் வந்து மேலும் 4 ஆங்கில எழுத்துக்களை கண்டறியறாங்க. சோ அந்த 4 ஆங்கில எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறத நான் இங்க கொடுத்திருக்கேன். E, I, O, U. சோ இந்த 4மே வந்து கிரேக்கர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. சோ 22 எழுத்துக்கள் வந்து பொனீசியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. கிரேக்கர்கள் 26 ஆல்பபெட்ஸ் வந்து உருவாக்குறாங்க. 4 வந்து சேர்த்து 26ஆ உருவாக்குறாங்க. சோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆங்கில எழுத்துக்கள் எதன் பேஸில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லா இந்த ஸ்லைட் மூலமா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். Fine. And the next one is the Rosetta Stone. See, Rosetta Stone is very important one because the letters which were inscribed in this Rosetta Stone is only source to know about the history of ancient Egyptian civilization. Of course, you people will learn about Napoleon Bonaparte in 6th semester, not in 5th semester in history of Europe. Because Napoleon Bonaparte, who had invaded the Egypt during his regnal year, he had invaded the Egypt. Along with him, he took the archaeologists, the geologists, and other philosophers, as well as the other intellectual peoples along with him, and he went to Egypt. While staying at Egypt, he had utilized the knowledge of that archaeologists, geologists, and others, and by means of discovering that Rosetta inscription, the ancient Egyptian civilization came to know about by the world only because of the person Napoleon Bonaparte. Without Napoleon Bonaparte, it is not possible to find out what we can say, the Egyptian civilization. Up to 1822, scholars were unable to read the ancient script of the Egypt, which is known as the hieroglyphic method and demotic script. The French archaeologist J.F. Champollion, who deciphered for the first time the decree of the King Ptolemy V, which is inscribed in Rosetta Stone in hieroglyphic and demotic script. Napoleon Bonaparte, who had founded this Rosetta Stone in the year 1798,
So by means of the Rosetta inscription, the Egyptian civilization was known to the world. So Rosetta is called as the key to Egyptology. என்ன இதுல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ரோசட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. ஏன்னா எகிப்திய நாகரிகம் பத்தி முதல்ல வந்து நமக்கு எடுத்துரைத்த ஒரு கல்வெட்டாகவும் இது கருதப்படுகிறது. இது எவ்வாறு கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப, நெப்போலியன் போனபார்ட் நீங்க வந்து அடுத்த செமஸ்டர்ல வந்து படிப்பீங்க. சோ பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் வந்து ஆட்சி கொடுத்த நெப்போலியன் போனபார்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் செமஸ்டர்ல நம்ம படிப்போம். நெப்போலியன் போனபார்ட்டுடைய ஆட்சி காலத்துல எகிப்திய படையெடுப்பை மேற்கொண்டார். அந்த எகிப்திய படையெடுப்பை மேற்கொள்ளும் பொழுது தன்னுடன் அறிவியலாளர்கள் மட்டுமின்றி, கட்டிடக்கலை நிபுணர்கள் மட்டுமின்றி, ஜியாலஜிஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய நிலவியலாளர்கள் மற்றும் அனைவரையும் அழைச்சு போறாரு. எந்த ஒரு இன்வெஷன் போனாலும் இது வந்து ஒரு பேட்டர்னா அவர் வந்து வச்சிருந்தாரு. சோ அழைச்சிட்டு போறப்ப அவர்களால் தான் இந்த ரோசட்டா கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சோ அதனால இந்த கல்வெட்டு வந்து ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கல்வெட்டின் மூலமாகத்தான் எகிப்திய நாகரிகம் பத்தி உலகத்திற்கு வந்து தெரிய வந்தது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். சோ அந்த ரொசட்டா கல்வெட்டு முதலாக யாரால் வந்து படித்தறியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிரெஞ்சு ஆர்கியாலஜிஸ்டான ஜே.எஃப். சாம்போலின் என்பவர் தான் முதல்ல வந்து இத வந்து படிக்கிறார். 1822 வரைக்குமே எந்த ஒரு ஸ்காலர்ஸ்னாலையும் இத வந்து படிக்க முடியல. சோ அத படிச்சவர் ஜே.எஃப். சாம்போலின் என்று அழைக்கப்படக்கூடிய பிரான்சுடைய அகழ்வாராய்ச்சியாளர். அது வந்து யாருடைய அவர் அந்த ரோசட்டா கல்வெட்டுல எகிப்தை சார்ந்த 5ஆம் தாலமி என்று அழைக்கப்படக்கூடிய அரசனுடைய ஆணைகள் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. அத முதல்ல படிச்சவர் தான் இந்த ஜே.எஃப். சாம்போலின். சோ அது எந்த எழுத்து முறையில வந்து பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைரோகிளிபிக் மற்றும் டெமாட்டிக் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த எழுத்து முறை அதுல பயன்படுத்தப்பட்டு இருந்தது. முதல்ல எந்த ஆண்டு வந்து நெப்போலியன் வந்து கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா 1798 தான் இதை வந்து கண்டுபிடிக்கிறார். அதனால ரொசட்டா கல்வெட்டு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கீ டு எஜிப்டாலஜி, எகிப்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாவியாக நாம் எதை கருதுகிறோம் அப்படின்னா ரொசட்டா கல்வெட்டை நாம் கருதுகிறோம். So by means of this, the art of writing and the material for writing and the spread of art of writing and the Rosetta development of the art of writing, finally this Rosetta stone inscription we have discussed today. And next one is literature. So while talking about the literature, the ancient Egyptians who had written religious as well as the secular literature to teach virtue, morality, honesty to their people. The Book of the Dead, already I have discussed about that, and the poems and hymns of the Amenhotep IV gave the ideas about the nature of the powers of the god, the punishment which have given to the sinners, to the people. Their secular literature of drama, stories, poetry gave the Egyptians a knowledge of human feelings, the ideas, and to that of guided them to always practice the truth and the counsel given by the elders. லிட்ரேச்சர் அப்படின்னா நம்ம இன்னைக்கு நம்ம சொல்ல மாதிரி காளிதாஸ், சாகுந்தலம், கௌடில்யர், அர்த்தசாஸ்திரம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து இப்ப சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஏன்ஷியன்ட் எஜிப்தியன் சிவிலைசேஷன். எதுக்காக இந்த லிட்ரேச்சர் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே எகிப்தியர்கள் வந்து சமய சார்புள்ளவர்கள் நம்ம பார்த்திருக்கோம். சமய சார்புள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். சமயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். சோ சமய சார்புள்ள இலக்கியங்களும் சமய சார்பற்ற இலக்கியங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. எதுக்காக இது வந்து உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்களை பற்றி கற்றுக் கொடுப்பதற்காகவும் இந்த இலக்கியங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்.
அது தவிர இறந்தவர்களுக்கான புத்தகம், நான் போன கிளாஸ்ல இதை நான் சொல்லியிருந்தேன். அந்த இறந்தவர்களுக்கான புத்தகம் மட்டுமின்றி புக் ஆஃப் தி டெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லிட்ரேச்சர்ல அதுதான் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டும். அதை நோட் பண்ணிக்கோங்க. புக் ஆஃப் தி டெட் மற்றும் தி போயம்ஸ் ஆஃப் அமெனட்டப் IV, நான்காம் அமெனட்டப்புடைய அந்த கவிதைகள். இது அனைத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, குறிப்பாக கடவுளர்களை பற்றி நமக்கு தெரிய வருகிறது. தப்பு செய்தவர்களுக்கான தண்டனைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது தவிர குறிப்பா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளர்களுடைய அந்த அதிகாரம், அவங்களுடைய பவர், அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது தவிர நாடகங்களும் இலக்கியங்களாக இயற்றப்பட்டுள்ளன. அண்ட் அவர்களுடைய கருத்துக்கள் இந்த நாடகங்கள் மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலமாக எகிப்தியர்கள் உண்மை வழியை பின்பற்றி இருக்கலாம். மேலும் முதியோர்கள் இளையோர்களுக்கு எவ்வாறு ஒழுங்கு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு தகவல்களையும் அவர்கள் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருகிறது. With this, we will finish our class. Tomorrow we will discuss about the painting. I think the art la vandu painting we will discuss on tomorrow's class. And before that,